சேலத்தில் கணவரை பிரிந்து தனியே வசித்து வந்த பெண் இளைஞர் ஒருவரின் வீட்டின் முன்பு அமர்ந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி தர்ணாவில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பெருமாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரேமலதா. இவருக்கு கடந்த 15 வருடங்களுக்கு முன்பே தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவரை பிரிந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு தனது தோழியின் நண்பரான சேலம் அரூரைச் சேர்ந்த சத்திரியன் என்பவருடன் பிரேமலதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் சேலத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் சந்தித்து பழகி வந்த நிலையில் பின்னர் ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் இந்த விவகாரம் சத்திரியன் வீட்டாருக்கு தெரியாது எனவும் கூறப்படுகிறது. இதனிடையே கோவையில் வேலை கிடைத்திருப்பதாக கூறித்தான் சத்திரியன் சேலம் வந்ததாகவும் வீட்டார் சம்பள பணம் கேட்டால் என்ன செய்வதென கூறி பிரேமலதாவிடமிருந்து மாதம் சுமார் 8 லட்சம் வரை சத்திரியன் பணம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஒரு இதுக்கு வந்திருந்தான் சேலம் ஒரு கல்யாணத்துக்கு. அதில் அவன் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணி கொஞ்சம் ட்ராப் பண்ணுப்பா, வெளியே இருக்கேன் நான் அப்படின்னு சொன்னதுனால அவன் எனக்கு ஃப்ரெண்டு. அப்படி நான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணும்போது இவங்க நம்பர் தான் கொடுக்கும்போது அப்படி பழக்கமானது சார். இது 4 வருஷமாக என் கூட குடும்பம் நடத்திட்டு இப்போ ஏமாற்றிட்டு வந்துட்டார் சார். என் ஃப்ரெண்டு முத்து மூலியமாக பழக்கம். இவர் எனக்கு பழக்கமாகி வந்துட்டு நல்லா தான் இருந்தார். கல்யாணம் பண்ணிக்கிட்ட 1 வருஷம் பழகணும், பேசணும், இருந்தார். அங்கேயே இருந்தார். நிறைய பணம் என்கிட்ட வாங்கினார். செயின், தோடு எல்லாமே அடமானம் வச்சு கொடுத்தேன் சார். நிறைய அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், கையில் நிறைய கொடுத்துருக்கேன். அதை தாண்டி எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஒடியாந்து இங்கே உட்காந்துக்கிட்டார் சார். இதனிடையே தங்கையின் திருமணத்திற்கு செல்வதாக கூறி சென்ற சத்திரியன் 1 மாதம் கழித்துதான் வீடு திரும்பியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது இருவருக்குள்ளும் தகராறு ஏற்பட்டு சத்திரியன் தன்னை தாக்கியதாக கூறும் பிரேமலதா அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாகவும் உறவினர்கள் தான் தன்னை மீட்டு காப்பாற்றியதாகவும் தெரிவித்திருக்கிறார். 6 மாதத்துக்கு முன்னாடி அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க சார். இப்படி இருக்காத, கல்யாணம் ஆன பொண்ணு கூட அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க சார். நான் கூப்பிட்டு பார்த்தா வரலன்னு நான் விட்டுட்டேன் சார். அப்போ எந்த பிரச்சனையும் நான் பண்ணலை. மருந்து குடிச்சிட்டு சேலத்தில் ஹாஸ்பிட்டலில் கேஸ் கொடுத்துருக்குறோம். ஆனால் கேஸுக்கும் வரமாட்டேங்கிறாங்க சார். மிரட்டுறாங்க. அவங்க அம்மா அசிங்கமாக பேசுகிறாங்க. அவங்க அப்பா என்னை என்ன பண்ண முடியும், நான் ஒரு வீடியோ அப்படி இப்படின்ற மாதிரி அவரும் மிரட்டுறாரு சார். நாங்கள் உன்னால் என்ன பண்ண முடியும், தனியாக உட்காந்துன்ற மாதிரி. முந்தானேத்து போலீஸை கூட்டிகிட்டு வந்தோம் சார். அதுக்குமே எதுவுமே ரியாக்ஷனே பண்ண மாட்டேங்கிறாங்க சார். எங்களையும் திட்டி அனுப்புகிறாங்க. இது குறித்து பிரேமலதா போலீசில் புகார் அளித்த நிலையில் சத்திரியனை போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். விசாரணைக்கு சத்திரியன் வர மறுத்ததால் ஆத்திரமடைந்த பிரேமலதா திடீரென சத்திரியனின் வீட்டு முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தர்ணாவில் சத்திரியனுடன் காதலிக்கும் போது நெருக்கமாக இருந்த புகைப்படத்தை அவரின் வீட்டின் முன்னே பிரேமலதா காட்சிப்படுத்தியது பரபரப்பை மேலும் கூட்டியது. இதனிடையே பிரேமலதா தான் தங்கள் மகனை ஏமாற்றி வலையில் விழ வைத்திருப்பதாக சத்திரியனின் பெற்றோரும் குற்றம் சுமத்தும் நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.